கொரோனா பீரியட்ல திடுதுப்புன்னு அறிவிக்கப்பட்ட அந்த ஊரடங்கு உத்தரவு, அதுல யதார்த்தமான மக்கள், நம்ம மாதிரியான மக்கள் எல்லாம் ஓரளவு அந்த பிரச்சனையை சமாளிச்சோம். ஆனா புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அந்த தொழிலாளர்களோட கஷ்டத்தையோ இல்ல அவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறதையோ அந்த நொடி நாமளும் சரி கவர்மெண்ட்டும் சரி யோசிக்க தவறிட்டோம். புலம்பெயர் தொழிலாளர்களை இன்னும் பெட்டராவே நாமளும் கவர்மெண்ட்டும் டீல் பண்ணிருக்கலாம். அவங்க கஷ்டத்தை எடுத்து சொல்றாப்ல இங்க ஒரு படம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். படத்தோட பேரு ஹோம் பவுன். இப்போ 2025ல சுட சுட வந்த படம் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் இருக்குது. ஹிந்தில தான் இருக்குது. தமிழ்ல டப்பிங்ல அவைலபிள் எல்லாம் இல்ல. ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் எக்ஸாம்ல எப்படியாவது எழுதி பாஸ் ஆகி ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிராதான்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம பிள்ளைங்க 2 பேரு டிராக்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது கூட எவ்வளவு பொறுப்பா படிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்புறம் ஒரு வழியா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்து இறங்கினதும் ஏறி குதிச்சு வேகமா ஸ்டேஷனுக்கு ஓடியாரானுங்க. வேகமா பிளாட்ஃபார்மை கண்டுபிடிச்சு பிளாட்ஃபார்ம் பக்கம் வராங்க. பிளாட்ஃபார்முக்குள்ள இறங்கி வந்து பார்த்தா ஜே கூட்டம். அம்புட்டு பேரும் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்காங்க போல. பார்த்ததுமே மிரண்டு போய் 2 பேரும் நிக்கிறானுங்க. அதுலயும் ஒருத்தன் சின்ன பையன் மாதிரி இருக்கிறான் பாருங்க, மீச கூட இன்னும் முளைக்கல. அவன் பேரு சந்தனா. சந்தை விறுவிறுன்னு வந்த வழியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு பின்னாடியே ஒரு பாய் விரட்டிட்டு போறாரு. ஆமா, இவரு ஒரு முஸ்லீம் பையன். நம்ம ஊர்ல ரொம்ப செல்லமா பாய் பாய்ன்னு தானே கூப்பிடுவோம். பாய் பிரியாணி, பாய் கடை, பாய் வீட்டு கல்யாணம் இல்ல. சோ நம்ம பாய் பின்னாடியே ஓடியாரான். என்னடா சந்தன், என்னடா உனக்கு பிரச்சனை? அதுக்குள்ள கூட்டத்தை பார்த்து பயந்து ஓடுறியான்னு கேட்க, பார்த்தேல இங்கேயே இவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னா இன்னும் எவ்வளவு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க, இதுல எல்லாம் எப்பரா தேர்றதுன்னு கேட்க, அதெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம், கிளியர் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வையே, இங்கேயே இப்படி பயந்து ஒன்னா எப்படின்னு அட்வைஸ் போட்டு ஓன்னவனை நிப்பாட்டி எக்ஸாம் எழுதணும்னு அட்வைஸ் பண்றது நம்ம பாய் தான். சரின்னு இப்போ எக்ஸாம் எழுதலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. தண்ணிக்கே பாருங்களேன் எவ்வளவு பெரிய கியூ நிக்குதுன்னு. இவனுக்கு வேற தண்ணி தவிக்குது. எங்கேயாவது உட்காரதுக்கு இடம் பார்க்கணும். நான் டிக்கெட் வாங்கிட்டு வரேன், நீ போய் இடம் முடின்னு சந்தனை அனுப்பி வைக்கிறாரு பாய். இவனும் இடம் பிடிக்கிறதுக்காக கூட்டத்துக்குள்ள மத்தியில ஒரு வழியா இடத்த கண்டுபிடிச்சு வந்து உட்காராங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சொல்லி உட்காரான். உட்காந்தா பக்கத்திலேயே ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கிறா. அவகிட்ட ஒரு பாதி வாட்டர் கேன்ல தண்ணி இருக்குது. அதை பார்த்ததுமே இவனுக்கு எச்சி ஊறுது. தண்ணி தவிப்புல அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு தண்ணி வேணுமா இந்தா அப்படின்னு கொடுக்குதுங்க. உடனே வாங்கி லபக்குன்னு விட்டா மொத்தத்தையும் காலி பண்ணிடாம போல. யோ, மொத்தத்தையும் காலி பண்ணிடாதியா அப்படிங்குது அந்த பொண்ணு. சாரிங்க அப்படின்னு நல்ல வேலை வாட்டர் கேனை திரும்ப கொடுக்குறான். கொஞ்சோண்டு தண்ணி மிச்சம் இருக்குது. அப்புறம் பேர் என்ன அப்படின்னு கேட்டா சந்தன் குமார் அப்படிங்கிறான். பொதுவா அந்த ஏரியா பக்கம் எல்லாம் பேர்லயே பின்னாடி ஜாதி பேரையும் சேர்க்கிறது வழக்கம் போல. ஆனா இவன் ஜாதி பேரை தவிர்த்து சந்தன் குமார் அப்படின்னு மட்டும்தான் மொட்டையா சொல்றான். இதுவே அவளுக்கு கொஞ்சம் புதுசா நல்லா தான் இருக்குது. அப்புறம் நீங்க என்ன தனியா வந்திருக்கீங்க, தனியாவா அவ்வளவு தூரம் போய் எக்ஸாம் எழுத போறீங்கன்னு கேட்க, ஏன் பொம்பளை பிள்ளைங்க தனியா போக கூடாதாக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி கேட்பாங்க. பைபிள்ல பயந்துட்டான். இல்ல அதுக்காக கேட்க வரலன்னு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சும்மா ஃபன் பண்ணேங்கிறாங்க. அப்புறம் தான் இவனுக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. அப்புறம் நம்ம பாயும் வந்துட்டாப்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துல அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் இல்ல எக்ஸாம் எழுத போற அந்த ட்ரெயின் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொன்னதும் அத்தனை பேரும் ட்ராக்ல இருந்து இந்த பக்கத்துல எகிரி குதிச்சு எப்படி ஓடியாந்து பிளாட்ஃபார்ம் மாறி அந்த ட்ரெயின் வந்ததும் அடிச்சு புடிச்சுன்னு வண்டி நிக்கிறதுக்குள்ள விருக்குன்னு மேல ஏறி, இப்படி எல்லாம் மேல ஏறி அனுபவம் இருக்குதா? வண்டி நிக்கிறதுக்குள்ள ஏறியானோ சீட்டை பிடிச்சாகணும். எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது. பின்னாடி நம்ம சொந்த பந்தம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. எல்லாம் லேடிஸுங்க, குழந்தைங்க. ஏத்தணும். எப்படி ஏத்துறது? வேற வழி இல்லாம இப்படி நானும் ஏறி இருக்கிற அனுபவம் உண்டு. ஏறி சீட்டை போட்டு பக்கத்துல அந்த சீட்டை இன்னொருத்தவன் பிடிக்க வந்து அவங்க கூட சண்டை போட்டு அப்புறம் பின்னாடி ஏற நம்ம குழந்தை குட்டி சொந்த பந்தம் எல்லாத்தையும் பிடிச்சி அதுக்கு அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்குள்ள ஏண்டா வந்தோம் ஏண்டா போனோம்னே ஆகி போயிடும். அது ஒரு காலம். இவங்கள இந்த மாதிரி ஒரு வழியா ஏறிட்டாங்க. போய் எக்ஸாம் எழுதியாச்சுங்க. எக்ஸாம் எழுதி இப்போ மாச கணக்காகுது. இன்னும் ரிசல்ட் வரல போல. ரிசல்ட் எப்போ வரும்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஓஞ்சு போனதான் நம்ம பசங்க மிச்சம். ஒரு ஏழ்மையான வீடு தான் நம்ம சந்தனோட அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு கூலி வேலை சித்தால் வேலை பார்த்து அவங்க கால்ல வெறும் வெடிப்பா இருக்கும். வேலை பார்க்கும்போது செருப்பை போட்டு வேலை பாருன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அப்பா கூட சொல்லி பாக்குறாரு. செருப்பு போட்டா ஒரு நடக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குதா அவங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எங்க அம்மாவுக்கு எவ்வளவு கால்ல வெடிப்பு இருந்தது தெரியுமா அப்படி இப்படின்னு அதை யதார்த்தமா பேசுறாங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில கூட நம்ம சந்தன புள்ளைய வேலைக்கு போ அப்படின்னு இவங்க சொன்னதே கிடையாது. பையன் நம்மளாவது கஷ்டப்படுறோம் செய்யறோம், நம்ம பொழப்பு பையனுக்கு வேண்டாம், நல்லா செட்டில் ஆகட்டும் தான் நினைக்கிறாங்க போல தெரியுது. அந்த பக்கம் பார்த்தா நம்ம பாய் தெரிஞ்சவத்தவரை பாக்குறதுக்கு போறார். அவர் ஒரு போலீஸ். அவர்கிட்ட போய் இன்னும் ரிசல்ட் வரல, ரிசல்ட் எப்போ வரும்னு விசாரிக்க, ஆனா ரொம்ப நாளா நிப்பாட்டி போட்டுருக்காங்க. வெறும் 400-500 போஸ்டிங்க்கு போலீஸ்கார வேலைக்கு 2.5-3 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்களாம். இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நான் தான் துபாய்க்கு ஒண்ணு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன்ல, துபாய் பக்கம் போலாம்லன்னு சொல்லும்போது இல்ல எனக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல, எனக்கு போலீஸ் வேலை தான் பிடிக்குங்கிறாப்ல நம்ம பாய் சொல்றாரு. அடுத்து பாயோட வீட்டை பாருங்க. அவருமே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். பாயோட அப்பாவுக்கு கால் முட்டியில கொஞ்சம் பிரச்சனை. வேலை பார்த்து நின்னு ஓடின்னு வேலை பார்த்து முட்டியில இப்ப பிரச்சனை. வழியில கஷ்டப்படுறவருக்கு காலெல்லாம் அமுக்கி வருது இவன் தான். அப்ப கூட பாருங்களேன், அவரு எப்படியாவது ரெடி பண்ணி அடுத்த மாசம் வேலைக்கு போகணும்னு இருக்கிறார். இந்த வழியை
வச்சுக்கிட்டு ஏன் வேலைக்கு போறீங்க இருங்கன்னு சொல்லும்போது அப்ப காசு என்ன உங்க அப்பனா கொடுப்பேன் அப்படின்னு கேக்குறாப்ல. நீ வேலைக்கு போவியா அப்படின்னு கேக்குறாரு. பையனை வேலைக்கு போன்னு பாய் வீட்டு குடும்பம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஏங்க இன்னைக்கு தான் அவன் பொறுப்பா ஒரு வேலை பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறான், அதுக்குள்ள நீங்க பொறுக்காம பேசிட்டீங்களேன்னு பாய் அம்மா திட்டுறாங்க. பாவம். ஒரு நல்ல ட்ரெஸ் கொண்டு வர சொல்லி கொடுக்க சொல்லி இருக்கான் போல. யாருக்கிட்ட? சந்தன் கிட்ட. சந்தன் அந்த ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்கேயே எப்படி படுத்து கிடக்குறான் பாருங்க. வேலைக்கு போறான்ல, அதுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போனோன்னு இவன் கேட்டிருக்கான் போல தெரியுது. இங்கேயே போலீஸ் தொப்பி மாதிரி ஒண்ணு சவத்துல தொங்கும். என்னடா அது மோட்டிவேஷனா அப்படின்னு நம்ம சந்தன் வாங்கி போட்டு பார்த்து நக்கல் பண்ண, அட அதெல்லாம் உனக்கு புரியாது கொண்டான்னு எல்லாத்தையும் புடிங்கி வச்சுக்கிறேன். அப்புறம் வேலைக்காக பஸ் ஏறி எப்படி போறான் பாருங்க. ஒரு வழியா சிட்டி பக்கம் போய் ஒரு ஐடி கம்பெனில இந்த மினரல் வாட்டர் கேன விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனில கிளர்க்கு வேலை பார்க்கறாரு. அங்கெல்லாம் சேல்ஸை பற்றி அவங்க பேசுறது வைக்கிறது இதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறான். ஹெச்ஆர் கொஞ்சம் நல்ல டைப்பா என்னன்னு சொல்ல முடியல. தண்ணி எல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் எனக்கு தண்ணியை ரீஃபில் பண்ண வைக்க வேண்டாம், நானே ரீஃபில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாப்ல. அந்த வேலையாவது நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. கொடுத்துட்டேங்கிறாப்ல. உன் ஐடியா மட்டும் கேட்கலப்பா, உன்னோட அப்பா அம்மாவோட ஐடி கார்டும் வேணும் இருக்குதுல அப்படின்னு கேட்கிறாரு. இவன் இருக்கும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். வீட்டில் அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃபையும் கேட்கறேன்னு சொல்லும்போது ஊர் உலகத்துல வேலைக்கு வரவனோட ஐடி ப்ரூஃபை தான் கேட்பாங்க, அப்பா அம்மாவோட பேரை மட்டும் தான் கேட்பாங்க. ஆனா ஒரு முஸ்லீம் பையனா இருந்தா அவங்க அப்பா அம்மாவோட ஐடி ப்ரூஃபையும் கேட்கறாங்க பாத்தியா, நமக்கு மட்டும் ஏன்னா அப்படி நடக்குதுன்னு அவங்க சலிச்சுக்கிறாங்க. பாவம். இதுல இவனுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அந்த பக்கம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வரலையேன்னு அவன் புலம்பிட்டு இருக்கிறான். பிளஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை பார்த்தான்ல, அந்த பொண்ணு கூட இப்போ பேச்சுவார்த்தையில இருக்கிறான் சந்தன். இந்த பக்கம் நம்ம பாய் வராரு. இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஊர் உலகத்துல யாரும் இவங்கள மதிக்கிறது இல்ல. சோ மரியாதை, சுயமரியாதை வேணும். அதுக்கு ஒரு நல்ல எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு வேலை வேணும். அப்பேற்பட்ட ஒரு வேலையில உட்காந்துட்டா இந்த சுயமரியாதையோ மரியாதையும் தானா கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறாங்க. இதுல வேற சந்தன் விளையாட போனோம் வாடா அப்படின்னு கூப்பிடுறான். கிரிக்கெட் விளையாடணுமா பக்கத்து ஊருக்கு போய். சரின்னு இவங்க ரெண்டு பேருமே போறாங்க. போய் கிரிக்கெட்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. கடைசி பால் நினைக்கிறேன், ஸ்கோர் பண்ணணும். ஓடி ஆறும்போது பார்த்தா ரன் அவுட்டுங்கிறாங்க. அவங்க ரன் அவுட் இல்லைங்கிறாரு இவரு பாய். இதுல அவங்களுக்கு கோவம். உன்னெல்லாம் யாரும் இங்க வர சொன்னது, அதான் ஓங்கங்க இருக்குல்ல அங்க போய் விளையாடுன்னு அவனை மட்டும் ஒதுக்க பார்க்க அவங்களுக்குள்ள சண்டை வருது. சண்டையில அவனுக்கு ஒரு அடிவில போகும் பாருங்க. குறுக்கால நம்ம சந்தன் விழுந்து அந்த அடியை அவன் வாங்கிக்கிறான். அப்புறம் பாருங்க மறுபடியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பக்கம் போய் அந்த எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு விசாரிக்கிறான். எழுதின எக்ஸாமோட ரிசல்ட். அங்க இருக்கிற அதிகாரி உட்கார சொல்லி எல்லாம் பேசுறாரு. பேர் என்னன்னு விசாரிக்கிறாரு. சந்தன் குமார் அப்படிங்கிறான். சந்தன் குமார்னா முழு பேரை சொல்லு அப்படிங்கிறாப்ல. பிள்ளை ரெட்டியாரு கோனாரு தேவரு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பேர் வரும்னு எதிர்பார்க்கிறாரு. அவன் சொல்ல மாட்டேங்கிறான். சந்தன் குமார் தான் அப்படிங்கிறான். ஓ இடஒதுக்கீடு கேட்டகரியா அப்படிங்கிறாரு அதிகாரி. இல்ல ஜெனரல் தான், ஜெனரல் கேட்டகரிங்கிறான் அவன். ஆனா இவருக்கு சந்தேகம், இவன் இடஒதுக்கீட்டுல தான் இருக்கிறான் ஆனா ஜெனரல்ங்கிறான் அப்படின்னு அவர் ஒரு பார்வை பாக்குறாரு. அடுத்து சரி இந்த இடஒதுக்கீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்ல, எல்லா வேலையும் அவங்களே தட்டிட்டு போயிடுறாங்கல்ல, சாதாரண பியூன் வேலையில இருந்து பெரிய வேலை உட்பட எல்லா வேலையும் அவங்களுக்கு தான் கிடைக்குது இல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு லைட்டா பிட்ட போட்டு பாக்குறாரு. இவன் கண்ணெல்லாம் அப்படியே கோவம் பொங்கி நிக்கும். கண்ணீர் அப்படியே பூத்து போய் நிக்குது கண்ணு நிறைய. அப்பையும் சண்டை போடாம இவன் நான் ஜெனரல் கேட்டகரின்னு சொல்லி இருக்கிறான், இந்த இடத்துல வேற வழி இல்ல, ஆமா சார் தான் சொல்லி ஆகணும். ஆமா அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சவரு அவன் தோல்ல தட்டி கொடுத்துட்டு கம்முன்னு போயிடுறாரு. இவனுக்கெல்லாம் அவ்வளவு ஆத்திரம். நடந்ததை நம்ம பாயிட்ட சொல்ல பாயும் வருத்தப்படுறாரு. அவங்க முன்னாடி எல்லாம் தான் நம்ம வாழ்ந்து காட்டணும், உன்னை தெரிஞ்சே இவ்வளவு வம்புழுத்திருக்கிறான் பாத்தியா, உன் வாயாலேயே ஆமான்னு சொல்ல வைக்கிறா பாத்தியா, அந்த அதிகார திமிர தாண்டா உடைக்கணும் அப்படின்னு பாயும் பேசிட்டு இருக்கிற. எஸ் இவன் தனக்கு மரியாதை வேணும் அப்படின்ட்டு ஜெனரல் கேட்டகரியில தான் இவன் அப்ளையே பண்ணியிருக்கான். ஜெனரல் கேட்டகரியில தான் இவன் எக்ஸாம் எழுதியிருக்கான். அப்படியாவது ஜெனரல் கேட்டகரி நம்ம போனோம்னா நமக்கு மரியாதை கிடைக்குமா அப்படின்னு அந்த மரியாதைக்காக ஏங்குற பையன் தான் நம்ம சந்தன். பாவம். அடுத்து அங்க பார்த்தா ஒரு நாள் தான் காதலி கூட பேசிட்டு இருக்கும்போது ஆமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. அவ காலேஜ் போகணும் படிக்கணும், வெறும் ஒரு வேலை கிடைச்சா மட்டும் நம்ம எதிர்பார்க்கிற அந்த மரியாதை கிடைக்காது. எங்க அப்பாவும் தான் ஒரு போலீஸாவா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு, அரசு அதிகாரி தான். ஆனா கடைசி வரை பீன் மாதிரியே தான் இருக்கிறாரு. ஒன்னும் வளர்ச்சி இருந்தாப்ல தெரியல. அவருக்கு ஒரு டிகிரி இருந்திருந்தா அவருக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சு இன்னும் பெட்டரா செட்டில் இருக்க முடியும். சோ மரியாதை வேணும்னா டிகிரி படிக்கணும், இன்னும் பெட்டரா செட்டில் ஆக முடியும். நான் காலேஜ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவ படிச்சிட்டு இருக்கா போல. நீயும் படிக்கணும்னு லைட்டா எதிர்பார்க்கறா. அதை புரிஞ்சுக்கிட்டு அதே காலேஜ்ல இவனும் போய் சேர்றான். அப்ளிகேஷன்லாம் போட்டு அட்மிஷன்லாம் கையோட கொடுத்துருவோம். ஃபீஸை கட்டுறதுக்கு மட்டும் ஒரு 2 மாசம் டைம் இருக்குதான், அதுக்குள்ள எப்ப வேணாலும் கட்டிக்கலாமா. 2 கிளாஸ் ஆப்ஷனல் கிளாஸ், மீதி கிளாஸ் எல்லாம் கம்பல்சரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்லாம் எடுத்து சொல்லி அட்மிஷன் போட சொல்றாங்க. என்னப்பா இதுல கேட்டகரி ஃபில் பண்ணாம இருக்கு, இந்தாப்பா ஃபில் பண்ண கொடுக்கும்போது கூட நல்லா யோசிச்சுட்டு தங்கிட்டு கடைசியில ஜெனரல் கேட்டகரின்னு தான் இங்கேயும் அவன் டிக் பண்றான். அந்த பக்கம் சந்தனோட அம்மாவும் அக்காவும் பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க வீடு ஓட்ட வீடு, மழை பெஞ்சா தண்ணி உலகம். ஒரு நல்ல கார வீடு கட்டி வரணும்னு இவங்களுக்கு ஆசை. அதுக்கு இன்னும் பணம் தேவை. அக்கா வேலைக்கு போறா, அம்மா வேலைக்கு போறாங்க, அப்பா வேலைக்கு போறார். இவ்வளவு பேர் வேலைக்கு போயுமே வீடு கட்டுற ரேஞ்சுக்கு பணம் வரல. சந்தனையும் வேலைக்கு அனுப்பிச்சா ஓரளவு பணம் வரும்னு அக்கா ஐடியா கொடுத்தா, அட வேணாண்டி உன்னை தான் காலேஜுக்கு அனுப்பாம ஸ்கூலோட நிப்பாட்டிட்டோம், உன் தம்பியாவது படிக்கட்டுமே அப்படின்னு சந்தனுக்கு படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை இவங்க தடுக்கிறது இல்ல. வேலைக்கு அனுப்பணும்னு அப்பா அம்மா நினைச்சதும் இல்ல. அப்ப
அப்புறம் அந்த பக்கம் பாருங்களேன், அந்த ஆர்ஓ ஃபில்டரை விக்கிறதுக்கு நம்ம பாய் வேலை பார்க்குற அந்த கம்பெனி ஆட்கள் ஒரு டெமோ கொடுத்து கஸ்டமர் வீட்டில் கொண்டு போய் விக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சேல்ஸ் டீம் மேனேஜர் அங்கதான் இருக்கிறாரு. சேல்ஸ் டீம்ல ஒரு புது பையன் வந்திருக்கான் போல, அதை விக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆர்ஓ தூக்கி கொண்டு போய் வைக்க செய்ய எடுபடி வேலைக்கு நம்ம பாயை பயன்படுத்திக்கிறாங்க. அங்க இந்த ஆர்ஓவானால உங்களுக்கு அவ்வளவு நல்லது இருக்கு, யூவி கதிர்கள் இருக்கும், கிருமி சாகும், தண்ணி சுத்த தண்ணி ஆகும், இப்படி எல்லாம் பேசும்போது கூட அந்த அம்மா ஒத்துக்கல. அட போப்பா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை யாருப்பா அதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க, அங்க நம்ம பாய் ஒரு மேட்டரை கவனிக்கிறான். அவங்க வீட்டுல நிறைய மாத்திரை மருந்துக்காக செலவு பண்றாங்க போல, மாத்திரையா கிடக்குதுங்க. அதை பார்த்துட்டு நான் பேசலாமா அப்படின்னு கேட்கிறான். மேனேஜரும் சரி பேசு அப்படின்னு சொன்னதும் தாங்கிட்டு, இல்லங்க நீங்க இதுக்கு யோசிக்கிறீங்க, மாத்திரை மருந்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, அந்த செலவோட கம்பேர் பண்ணும்போது இதுல உங்களுக்கு செலவு மிச்சம் தான் அப்படின்னு பேசுறான். அட போப்பா, தண்ணி சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லதான் டெய்லி நாங்க கொதிக்க வச்சு தண்ணியை யூஸ் பண்றோம் அப்படின்னு பேச, நீங்க தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறீங்கன்னு கேட்டா கேஸ்ல ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் நீங்க கேஸை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு 80 ரூபா செலவாகும், 30 நாளைக்கு 2400 ரூபா செலவாகும், 6 மாசத்துக்கு 14,000 ரூபாய்க்கு மேல செலவு வரும். ஆனா நீங்க இந்த ஆர்ஓவை பயன்படுத்துறீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபில்டரை மட்டும் நீங்க ஒரு 3000 ரூபாய்க்கு மாத்தினாலே போதுங்க, நிறைய மிச்சப்படுங்க அப்படி இப்படின்னு கணக்கு வழக்கெல்லாம் பேச அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஆமல்ல, கணக்கு கரெக்டா இருக்குல்லன்னு. சரிப்பா டிஸ்கவுண்ட் கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு 10% டிஸ்கவுண்ட் வாங்கி ஆர்டரை முடிச்சாச்சுங்க. இதை பார்த்ததும் நம்ம மேனேஜர் பக்கத்துல வரார். நான் பண்ணது அதிக பிரச்சனை தான், மன்னிச்சுக்கங்கன்னு கேட்க, அவர் டேய் அதெல்லாம் இல்லடா, சூப்பரா பண்ணடா, அருமையா வித்தடா, நான் கூட அந்த மாத்திரையை தான் பார்த்தேன், ஆனா அதையும் கூட சேல்ஸ் பிச்சா மாத்தணுங்கிறது உனக்கு தான் தெரிஞ்சிருக்குது, உனக்கு சேல்ஸ்ல ஓரளவு நல்ல ஐடியாவும் இருக்கு, பேசாம வாயேன் சேல்ஸ் டீம்ல சேர்ந்துக்கேன்னு கேட்க, சார் இல்ல சார் என்கிட்ட பேசிக் டிகிரி எதுவும் இல்லைங்கிறான். அப்படியா, சரி பரவாயில்ல விடு, அப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன், ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங், வந்தா போலீஸ் ஆயிடுவேங்கிறான். ஓகே வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டார். அடுத்து இங்க பாருங்க, சந்தன் முதல் நாள் காலேஜ் கிளம்புறான் போல, கூட்டு போறதுக்காக நம்ம பாய் ஃப்ரெண்டு வந்திருக்கிறாப்ல. அவனை கொண்டு போய் இறக்கி விட்டு இருக்காரு. அவனும் காலேஜுக்கு வந்துட்டான். காலேஜுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லா இங்கிலீஷ். நம்ம பசங்களுக்கு இருக்கிற பெரிய தலைவலியே இந்த இங்கிலீஷ் தான். எல்லாம் தமிழ் மீடியம்னு சொந்த லாங்குவேஜ்லயே படிச்சுட்டு திடுதுப்புன்னு ஹிந்தி அப்படின்னு போய் நிற்கும் போது கம்டியே நம்ம அவ்வளவு முக்கி அந்த ஏ தி இன்னு அட்டு இதெல்லாம் கூட மாப்படம் பண்ணி தான் நம்ம பேசிட்டு இருப்போம். அங்க போனா பக்கம் பக்கமா பெரிய பெரிய புத்தகமா இருக்கும், எல்லாம் இங்கிலீஷா இருக்கும். இப்படி மக்க பண்றது வேலைக்காகாது அப்படிங்கிறது அங்க போய் நாம புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே 2 வருஷம் ஆயிடும். அது வரைக்கும் எல்லாம் அரியர் தான். இதே மாதிரி பிரச்சனை அவனுக்கு இருக்குது. புக் வாங்குறது கூட இவனுக்கு போதிய பணம் இல்லாம புக்கை திரும்ப கொடுத்துறான். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு தன்னோட முதல் இயர் புக்கெல்லாம் இந்தா நீ வச்சுக்கோ, இதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு இவனுக்கு கொடுக்குதுங்க. அவனுக்கு அதுல சந்தோஷமா தான் இருக்குது. படிக்கணும்னு முயற்சி பண்றான், இருந்தாலும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு கூப்பிட்டு, படிக்கிறதுல கஷ்டமா இருக்குது, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்து நிக்குது. அந்த அம்மா விசாரிக்குது, என்னப்பா படிக்கிறேன்னு. இவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேங்கிறான். உடனே அவங்க சந்தோஷமா உடனே முகம் மலர்ந்துருது. ஏன்னா பொண்ணு ரெண்டாவது வருஷம் படிக்குது, பையன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான்னா சின்ன பையன், அக்கா தம்பி மாதிரி தான் அப்படின்னு அம்மா நினைச்சுக்கிட்டு காஃபி போட்டு கொடுக்கணுமா டீ போட்டு கொடுக்கணுமா அப்படிலாம் விசாரிக்கிறாங்க. அப்புறம் இவளும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க, பேசிட்டு இருக்கும் போது டப்புன்னு ஒரு முத்தா கொடுக்குறா. அம்மா கணக்கு தப்பா போச்சுங்கிறத பொண்ணு ப்ரூவ் பண்ணிட்டா. அப்புறம் நம்ம சந்தன் பாயோட வீட்டு கதவையே ஒரு மாதிரி முறன்னு பார்த்துட்டு இருக்க, போற வரவங்க எல்லாம் ஒரு பார்க்குறாங்க. ஹாய் வணக்கம் சலாம் அலைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்புறம் பாய் வீட்டுக்குள்ள வந்தா வீடு திறந்திருக்குது. உள்ள வந்து பார்த்தா பிரியாணியை போட்டு முக்குன்னு முக்கிட்டு இருக்கிற நம்ம சந்தன். அன்னைக்கு தான் பக்ரீதா இல்ல ரம்ஜான் பண்டிகையான்னு தெரியல. அதை பார்த்ததும் அப்பா அம்மா வெளியிலே இருக்க சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு திருட்டு பூனை பாரு எவ்வளவு பிரியாணி அள்ளி சாப்பிடுதுன்னு மொக்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போடா நாயே அப்படின்னு வரட்டுவான். அட வாப்பா உனக்காக நான் ஸ்பெஷலா பீஸ் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாம் சாப்பிடலான்னு எல்லாம் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறாங்க. அவ்வளவு ஒண்ணுமண்ணா பழகிட்டு இருக்கிறான் சந்தன் இந்த வீட்டுல. இப்போ திடீர்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னு ஒரு மெசேஜ் வருதுங்க. அப்படியே எல்லாத்தையும் கையை கழுவிட்டு அப்படியே ஓடுறானுங்க பாருங்க. இங்க அவங்களால மொபைல்ல செக் பண்ண முடியல, நெட் ஸ்பீடு இதெல்லாம் பத்தல, டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. சோ ப்ரௌசிங் சென்டருக்கு போய் ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அவ்வளவு பெரிய PDF ஃபைல், இதுல இவங்களோட பேர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். என் பேரை செக் பண்ணி பாருன்னு சந்தன் சொல்லிட்டான். சரி நீ இங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா சந்தன் குமார் இருக்குதுங்க. பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா பேர் இருக்கு நீ சாச்சிட்டா அப்படின்னு பாராட்டுறாரு பாய். அப்புறம் ரெண்டாவது பாயோட பேரை செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணி பார்த்தாலும் அவனோட பேரு லிஸ்ட்ல வரலங்க. ஆள் ஒரு மாதிரியா மூட் அவுட் ஆயிட்டான், அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் சந்தன் தான் வீட்டுல இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டேன்னு சொன்னதும் எல்லா பேரும் பாராட்டுறாங்க. இனிமே என் பையன் போலீஸ்னு குடும்பமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறம் அடுத்த ரவுண்ட் ஏதாவது இருக்குமாடான்னு கேட்க, அடுத்து பிசிக்கல் ரவுண்டு தான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, இந்த ரிட்டன் எக்ஸாமை கிளியர் பண்றதுதான் பெருசு, அதுவே கிளியர் பண்ணியாச்சு நம்ம போலீஸ் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சந்தன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் பாய் வீட்டுல ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்க, பையன் உம்முன்னு வரதை பார்த்துட்டே புரிஞ்சுக்கிறாங்க. வந்தவன் சந்தன் செலக்ட் ஆயிட்டான், என் பேரு லிஸ்ட்ல வரலன்னு வருத்தப்படுறாரு பாவம் பாய். வீட்டுக்கு போனதும் அந்த தொப்பி போலீஸ்காரங்க வச்சிருக்கிற லத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். அவ்வளவு கோவங்க. அப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் சந்தன் கால் பண்ணுவான். காலையில வேகமா அந்த ஓடி அந்த பிசிக்கல் எக்ஸாமுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறான். எப்பெல்லாம் கால் பண்ணாலும் நான் பிஸின்னு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறார். அவன் பேர் வந்துருச்சு, நம்ம பேர் வரலையேன்னு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது போல தெரியுது. அப்புறம் அப்பாவோட முட்டி வலி பிரச்சனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா முட்டியவே மாத்தணுமா, மாற்று அறுவை சிகிச்சை செய்யணுமா, 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும்.
இன்ஸ்டால்மெண்ட்ல கூட பே பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் மட்டும் ஒரு 50-60,000 கட்ட வேண்டி இருக்குன்னு டாக்டர் அம்மா சொல்றாங்க. அதை பத்தி விசாரிக்கும் போதே அப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு கிளம்புறாரு. அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போவனி, இல்ல நம்மள நம்பி எவனாவது லோன் கொடுப்பானா அப்படின்னு கோவப்படுறாரு. இந்த பக்கம் சரி நிறைய பணம் தேவைப்படுதே, சம்பாதிக்கணுமே, ஒரு நல்ல வேலை இருந்தா அது வாய்ப்பு இருக்கேன்னு சேல்ஸ் மேனேஜர்கிட்ட போய் சேல்ஸ் டீம்ல சேர்ந்துக்கலாமான்னு கேட்டீங்கல்ல, நான் இப்ப சேர்ந்துக்கிறேன், ஏன்னா போலீஸ் எக்ஸாம்ல நான் செலக்ட் ஆகலைன்னு சொல்றாப்ல. முதலாளி கிட்ட கொண்டு போய் உட்கார்றாங்க. மொட்டையா இருக்கிறார்ல இவர் தான் முதலாளி. முதலாளி எல்லாத்தையும் கேட்டுட்டு, தம்பி அதெல்லாம் ஓகே தம்பி, சேல்ஸ் பிட்ச், சேல்ஸ் ஐடியா இதெல்லாம் உனக்கு இருக்கு, அதெல்லாம் ஓகே, ஆனா பேசிக்கா ஒரு டிகிரி இல்லாம இந்த போஸ்டிங் எல்லாம் எப்படி தம்பி கொடுக்க முடியும்? 12ஆம் கிளாஸ் படிச்ச பசங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது தம்பி, நமக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கா இல்லையா, சாரிப்பா அப்படின்ட்டாரு முதலாளி. இதுல நம்ம வயலுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இந்த பக்கம் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணதுல, என்னடா எப்ப பார்த்தாலும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு பாய் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இல்லடா ஏன்டா அவாய்ட் பண்ற, உன் பேரு லிஸ்ட்ல வரலனா என்னடா, என் பேர் வந்திருக்கலடா, யாராவது ஒருத்தனாவது போயிட்டமேனு சந்தோஷப்படுறான்னு பேசும்போது, நான் பாத்துக்கிறேன்டா அப்படிங்கிறான் ஒரு வார்த்தை விடுவான். யோ நீ பாத்துப்பியோ, நீ ஒன்னும் பிச்சப்பட வேண்டாம் அப்படிங்கிறாரு பாய். உன்ன மாதிரி எனக்கு எல்லா வசதியும் கிடைச்சிடல, உன்னை படின்னு வீட்டுல படிக்க வச்சாங்க, வேலைக்குன்னு அனுப்பவே இல்ல, ஆனா எங்க வீட்டுல வேலைக்கு போன்னு டார்ச்சர் பண்ணாங்க. இது பத்தானு ஏதோ ஒரு பொண்ணுக்காக நீ காலேஜுக்கெல்லாம் போற அப்படின்னு பேசும்போது, அவளை பத்தி பேசாதன்னு இவன் சொல்ல, பேசுவேன்னு அவன் சொல்ல, கைகளை பாயி ஒரு அடி அடிச்சு போடுறாங்க. மூக்குல லைட்டா ரத்தமே வந்துருது. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஜண்டா. அதோட இந்த பக்கம் அடுத்த பிசிக்கல் எக்ஸாம் வருதுங்க. ஓட்ட போட்டி, நீளம் தாண்டும் போட்டி, அப்புறம் இந்த மார்பளவு அளக்குறது எல்லாத்தையும் நல்லபடியா தான் முடிச்சு வராங்க. எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுடா, சூப்பரா அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸே பாராட்டுறாரு. சார் அப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்ப சார் வரும் அப்படின்னு கேட்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும், உங்க ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா, அவங்க வீடு வந்தே கொடுப்பாங்க, பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்படுறான். இங்க ராத்திரி பார்த்தா அப்பா தானா எந்திரிக்கும் போது பொத்துன்னு விழுந்துடுறாருங்க. அம்மா கத்துது. உடனே பையன் ஓடியாந்து பாய் ஓடியாந்து தான் அவரை ஓரளவு ரெடி பண்ணி படுக்க வைக்கிறாங்க. கூப்பிட்டு இருக்கலாம்னு சொல்லும்போது, அட ஏன்டா உன்னை இந்த மாதிரி கஷ்டமா பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடா, அதனால தான்டா உன்னை பார்க்காமயே நான் பாத்ரூம் போயிட்டு வரலாம்னு நினைச்சேன், முடியலடா அப்படின்னு வருத்தப்படுறாப்ல. அப்பாவுக்கு இந்த முட்டு பிரச்சனையை சரி பண்ணலனா அவர் வாழ்க்கையே சூனியமாடுங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். மொதல் வேலையா கம்பெனியில் இருக்கிற நிறைய ஆர்ஓ மிஷின்ஸை மொத்தமா வண்டியில மூட்டை கட்டி எடுத்துட்டு போறாங்க. அடுத்து பார்த்தா ஆபீஸே கதி கலங்குது. முதலாளி வேற திட்டிக்கிட்டு இருக்காரு சேல்ஸ் மேனேஜரை. அவனை நம்பி வேலை கூட வையே அது இதெல்லாம் சொன்னேன், பார்த்தேல மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டான், போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவனை பிடிச்சி உள்ள வைக்கணும் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்ம பாய் உள்ள வரார். ஏய் என்னடா வந்திருக்கிற, என்னடா ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது, அவன் சேல்ஸ் புக் எடுத்து காட்டுறான். ஒரே நாள்ல 8 ஆர்ஓ மிஷினை வித்து காட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு போயிருவியான்னு ஹெச்ஆர் கத்துறாரு. அதே சமயம் முதலாளியே நிப்பாட்டு, என்னடா சொல்ற, ஒரே நாள்ல 8 ஆர்ஓ வித்தையா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொன்னதும் அப்படியே மிரண்டு போயிட்டார். ஒரு நாள்ல 8 ஆர்ஓ விக்கிறங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, நம்ம கம்பெனில இது ரெக்கார்டு, பெரிய விஷயம்டா, பேசாம நீ சேல்ஸ் டீம்ல சேர்ந்துரு அப்படின்னு முதலாளி பாராட்டுறாப்ல. ஆனாலும் ஹெச்ஆருக்கு இதுல ஒரு மாதிரியா இருக்குதுங்க. சோ சேல்ஸ் டீம்ல அவங்க எடுத்துக்கிறாங்க, சந்தோஷம். இந்த பக்கம் சந்தனோட அம்மா, அவங்களுக்கு இந்த சத்துணவு வேலை கிடைக்குதுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க சமைச்சு போடுற வேலை. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இனிமே கூட ஒரு 10 ரூபா கிடைக்கும், சீக்கிரம் வீட்டை கட்டிடலான்னு வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பா அடுத்த நாள் காலையில இருந்து எங்கேயோ இந்த துணிக்கெல்லாம் சாயம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியில சிட்டி பக்கம் போய் வேலை பார்க்கணும் போல. எப்பா நீ எப்பா கஷ்டப்படுற, நான் போறேன்ப்பா, இங்க பாக்குற சித்தால் வேலையே பாரு, நானும் போறேன்னா சீக்கிரம் வீட்டை கட்டிடலாம்ல அப்படின்னு யோசிக்கிறான். அக்காவுக்கு இருக்கிற ஒரு வருத்தத்தை இவன் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்றான்னு நினைக்கிறேன். எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல. இந்த பக்கம் இவ போனை போட்டு தான் சிஸ்டருக்கு ஏதோ கல்யாணம்னு சொல்லி வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ண சொல்ல, இவனும் சந்தோஷமா வந்து அட்டன் பண்றாங்க. மறுபடி கல்யாணம் நடக்குது. இவங்க தனியா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இங்க வச்சுதான் பிசிக்கல் எக்ஸாமும் நான் நல்லபடியா பண்ணிட்டேன், ரிட்டன் எக்ஸாமும் நான் ஆல்ரெடி முடிஞ்சு செலக்டடு, எனக்கு கன்ஃபார்மா போலீஸ் வேலை கிடைச்சிரும், அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரதான் பாக்கின்னு சொல்லி சந்தோஷப்படுவான்னு பார்த்தா அவ வருத்தப்படுறா. அப்ப காலேஜ் படிப்பு அப்படின்னு கேக்குறா. காலேஜ் படிப்பு என்ன, அதான் வேலை கிடைக்குதுல, காலேஜ் படிப்பு போனா பரவாயில்ல, நான் இன்னும் ஃபீஸ் கட்டல, நான் டிராப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவ அழுகுறா, வருத்தப்படுறா. இல்ல பேசிக்கா ஒரு டிகிரி இல்லனா கடைசி வரைக்கும் நீ சாதா போலீஸா இருப்ப, இதே இது ஒரு டிகிரி படிச்சிருந்தேன்னா எஸ்ஐ ஆலாம் இன்ஸ்பெக்டர் ஆலான்னு பேசும்போது, இங்க பாரு ஒரு அரசு வேலை கிடைக்குதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, எங்களுக்கெல்லாம் எங்க குடும்பத்துல பல பேருக்கு இது ஒரு பெரிய லட்சியம், அது கிடைக்கிற சமயத்துல அது வேணான்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போற அளவுக்கெல்லாம் எங்களால முடியாது சாமி, எங்களுக்கு வேலை தான் முக்கியங்க, அவ எனக்கு டிகிரி தான் முக்கியம்னுவா. அப்ப டிகிரியை கட்டிட்டு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரெண்டு பேருமே பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக்கப் ஆயிப்போச்சு. அந்த பக்கம் பார்த்தா அன்னைக்கு ராத்திரி அடுத்த நாள் காலையில நினைக்கிறேன் ரிசல்ட் வரலன்னு அதை பத்தி விசாரிக்க போன அந்த டிபார்ட்மெண்ட்லயே நான் உட்காந்து நிக்கிறாங்க. ஊனி நிக்கிறான். ரிசல்ட் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு ஊனி நிக்கிறான். யாரு, நம்ம சந்தன். இந்த பக்கம் அப்பாவுக்காக லோன் போட முடியுமான்னு செக் பண்ண இடத்துல லோனு கிடைச்சிரும் அப்படின்னு லோன் ஆபீசர் வந்து பேசிட்டு இருக்கிறார். பாய்க்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும் ஒண்ணு வேணும், லோன் கொடுக்கறதுக்கு, பர்சனல் லோன் கொடுக்கறதுக்கு, அதை வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்ல சரிங்கிறா இவனும். இந்த பக்கம் டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியில போக மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்க, அதை பார்த்து அங்க இருக்கிற வாட்ச்மேன், எப்பா யார்ட்டையும் நான் சொன்னேன்னு சொல்லிடாத, இப்பதான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது, இந்த செலக்ஷனை நிப்பாட்டி வச்சிருக்காங்களா, எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்களோ யாருக்கு தெரியும், 6 மாசமோ 1 வருஷமோ கூட ஆகலான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு போறார். இவனுக்கு வருத்தமா தான் இருக்குது. இதுல வேற போன் கால் வருது, பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, கிளம்பி வா அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா
அம்மாவுக்கு சத்துணவு வேலை கிடைச்சதுல பிள்ளைகளுக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஊர்ல இருக்கிற நிறைய குழந்தைகளோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை பண்றாங்க. இவ யாரோ என்ன ஜாதியோ, இவ சமைச்சு போடுறதை எங்க பிள்ளைங்க சாப்பிடணுமோ அப்படின்னு இல்லாத எல்லாம் பேசி பெருசாக்கிட்டு இருக்குதுங்க அந்த லேடிஸ்கெல்லாம். அதுக்கு கூட இருக்கிற ஆம்பளைங்களும் உடந்த, ஏமா சாப்பாட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு, இல்ல சரியா சமைக்கலைனா சொல்லு, சத்துணவா போடலைனா சொல்லு, சமைக்கிறவங்க இந்த ஜாதின்னு வச்சுக்கிட்டு அதையெல்லாம் நீங்க பெருசா பேசுறது ரொம்ப இதா இருக்குன்னு சத்துணவுல அந்த ஸ்கூலோட ஹெச்எம் கூட ஏதோ பேசி பாக்குறாரு. அப்பயும் அந்த பேரண்ட்ஸ் அடங்குறாப்ல தெரியல. பாருங்க, இந்த அம்மா சமைச்சா எங்க வீட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம், வரமாட்டாங்க, அப்புறம் யாருக்கு நீங்க சமைக்கிறீங்கன்னு நாங்க பாக்குறோம்னு நிக்கிறாங்க ஊனி. நம்ம சந்தன் பார்த்துட்டு சும்மா இல்லாம இதெல்லாம் மிகப்பெரிய உரிமை மீறல், இதை நாங்க கேஸா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுத்தோம்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்லாம் மிரட்டி பாக்குறேன். ஆனா உண்மைதாங்க, இப்படி ஜாதியை வச்சு யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி தடுக்கிறது வைக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். அப்படி செய்யறவங்களுக்கு கடுங்காவல் தண்டனைகள்லாம் உண்டு, ஃபைனு உண்டு. ஆனாலும் ஜாதியை புடிச்சுக்கிட்டு அந்த பேரண்ட்ஸ் அப்படியே ஊனி நிக்கிறாங்க. அதை அந்த பிள்ளைகள்லாம் பாக்குதுங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே அவமானமா போயிடுது. இவ்வளவு நாளா ஜாதியை வச்சு இவங்க அவமானமா பெருசா நினைச்சதில்லை. ஆனா இன்னைக்கு இவர்களோட உரிமையை மறுக்கப்பட்டதுனால அன்னைக்கு ஃபுல்லா அவங்க சாப்பிடாம கொள்ளாம ராத்திரி வரைக்கும் இருக்கிறாங்க போல. அக்கா இன்னும் சாப்பிட மாட்டேங்குது அம்மான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, ஏதோ இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ஒரு 10,000 ரூபாய் கூட கிடைக்கும், இதை வச்சு சீக்கிரம் வீட்டை கட்டலான்னு பார்த்தா மறுபடியும் பிரச்சனை தான் அப்படின்னு அடுத்து அக்காவும் தம்பியும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஃப்ளோல மனசுல இருக்கிறத அக்கா கொட்டிடுறா. எப்ப பார்த்தாலும் ஒன்னதான் தூக்கி வச்சு இவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க, என்ன படிக்க வைக்கணும்னு அவங்களுக்கு தோணல, ஒன்னதான் படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க. காலேஜ் படிக்க போறேன்னு சொன்னதும் அதுக்கும் சரினாங்க, போலீஸ் ஆக போறேன்னு சொன்னா அதுக்கும் சரினாங்க. எனக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் உனக்கு கிடைக்குது, என்ன மட்டும் அப்படி ஒரு தடவை எவனும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும் உழைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணுமான்னு அந்த அம்மா கேக்குது. நியாயமான கேள்வின்னு அவனும் புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு அப்பா வேலைக்கு கிளம்ப போற சமயம், எப்பா நீ இங்க இருந்து வேற வேலையை பாரு, நான் சும்மா தானே இருக்கிறேன், ரிசல்ட் எப்போ வருமோ வரட்டும், அது வரைக்கும் நான் சிட்டி பக்கம் போய் வேலை பார்க்கறேன்னு சொல்லி அவன் சிட்டி பக்கம் போறதா முடிவு பண்ணிட்டான். அப்பா போக இருந்த அந்த சாய தொழிலுக்கு இவன் போக போறான் போல தெரியுது. பொட்டி படிக்க கட்டிட்டு கிளம்பி போறாங்க குட் பை சொல்லிட்டு. போற வழியில பாயையும் தாண்டி தான் போனோம், பாய் வீட்டையும் தாண்டி தான் போறான். அவங்க குட் பை எல்லாம் சொல்லிட்டு போல, ஏன்னா சண்டையில இருக்கிறாங்க இல்ல. ஒரு மாதிரி சோகமாவே ட்ரெயினை பிடிச்சு அவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பட்டணத்து பக்கம் போறான். அங்க பட்டணத்துல இவங்க தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்கான்னு பார்த்தா 4 பேர் படுக்கிறாப்ல இருக்குது. ஆனா அங்க 8 பேர் தங்குவாங்க. அது எப்படின்னா, காலை ஷிஃப்ட் பாக்குறவன் நைட்டு வந்து தான் இங்க படுக்கணும், நைட்டு ஷிஃப்ட் பாக்குறவங்க காலையில தான் இங்க படுக்கணும். இப்படி ரூமையே 2 பேட்ச் வந்து ஷேர் பண்ணிக்குது, 2 ஷிஃப்ட் ஷேர் பண்ணிக்குது போல. இவனும் அதுக்குள்ளே அடாக்ட் ஆயிட்டாங்க. காலையில வெள்ளமா வேகமா எந்திரிச்சு போனோம், வேற வழியே இல்ல. கொஞ்சம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படுக்கிறேன்லாம் பேசவே முடியாது, ஏன்னா அடுத்த படுக்கிறதுக்கு ஆள் வந்துருது. சோ கிளம்பி போய் எப்படி வேலை பார்க்கணுங்கிறத கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வேண்டா வெறுப்பா அந்த வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அதே சமயம் இங்க இந்த மாதிரி நான் லோனுக்கு போறேன், அப்பாயின்மெண்ட் லெட்டர் வேணும் அப்படின்னு நம்ம பையன் கேட்கும்போது, இவன் இங்க சேல்ஸ் வேலையும் பார்க்கணும், ஆபீஸ்ல கிளர்க் வேலையும் பார்க்கணும், 2 வேலையும் பார்க்கணும்ன்றப்பல சொல்லிருக்காங்க போல. அதெல்லாம் கொடுத்துடலாம்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு NOC மட்டும் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாப்ல. அது வாங்கிட்டோம்னா அப்புறம் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம், கம்பெனி நாம்ஸ் தான்ப்பா அப்படிங்கிறா HR. ஆனா எல்லாருக்குமா இவன் கேட்கறானா இல்ல, ஒரு முஸ்லீம் வீட்டு பையனா இருந்தா அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கெடுபிடியா ஃபாலோ பண்றாப்ல HR போல தெரியுதுங்க. இது இவனுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்குது, இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் வேலை பார்த்து சம்பளம் கிடைச்சதும் சம்பளத்துல 1 ரூபா கூட எடுக்காம மொத்த காசையும் அமுச்சு வச்சிருக்கான் போல. ஏன்டா ஓவரா நல்லவனா இருக்கிறியாக்கும், ஏன் ஒரு 2000 ரூபாய் நீ செலவுக்கு எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கூட அக்கா பேசி பாக்குறா. அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு இங்க எல்லாமே தான் இப்ப கம்பெனியா பண்ணுது இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான் சந்தன். அப்புறம் வீடியோ கால்ல வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க போல. அந்த செங்கல் 2 செங்கல்ல பையன் பேரையும் பொண்ணு பேரையும் எழுதி வச்சுட்டு பூஜையே போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ கால்ல பார்த்து அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறான். ஆனாலும் தூரமா இருக்கிறது இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இந்த பக்கம் போலீஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு NOC கேட்கணும்னு சொன்னது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போல, முதலாளியோட வீட்லயே ப்ரொஜெக்டார்ல போட்டு மேட்சை பார்க்கலான்னு ரெடி பண்ணி இருக்கிறார் போல முதலாளி. நீ வாப்பா கம்பெனில எல்லாருமே போறோம் அப்படின்னு HR அப்ப சொல்லியிருப்பான். அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் தச்சிட்டு போட்டு போலாமேன்னு ரெடியா இருக்கிறான். அப்ப அம்மா அல்வா பண்ணி வச்சிருக்கா, எல்லாருக்கும் ஷேர் பண்ற அப்படின்னு கொடுக்க, சரின்னு அதை வாங்கிட்டு இவன் கிளம்புறாங்க. தயங்கிட்டே போய் காட்டுறான், இந்த மாதிரி அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. அதான் அங்க எல்லாம் பஃபே தான், அங்க வை எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னதும் சரின்னு கொண்டு போய் வச்சிட்டான். அப்ப வரைக்கும் பிரச்சனை இல்ல. சேல்ஸ் மேனேஜர் கொஞ்சம் நல்ல டைப், அவர் தான் அதெல்லாம் சொல்றாரு செய்யறாரு. முதலாளிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு இவனும் மேட்ச் பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரொம்ப த்ரில்லிங்கா போகுது. அங்கேயும் இந்தியா ஜெயிக்கணும்னு தான் நம்ம பாய் நினைக்கிறார், ரொம்ப ஆர்வமா இருக்கிறார், விறுவிறுப்பா போகுது. கடைசியில பார்த்தா எதிர்பார்த்தப்பலயே இந்தியா ஜெயிச்சிருச்சுங்க. முதலாளியில இருந்து வேலை பார்த்த அத்தனை பேருக்குமே சந்தோஷம், இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு குஷியா இருக்கிறாங்க. அடுத்துதான் சாப்பாடு நல்லா எடுத்து வச்சு சாப்பிடுப்பான்னு சொன்னதும் நம்ம பையனும் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட போற நொடி அங்க இருக்கிற சின்ன பசங்க அந்த HR சும்மா இல்லாம, என்னடா உனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குமே, உங்க ஆளுக தோத்து போயிட்டாங்கன்னு உனக்கு வருத்தமா இருக்குமே அப்படின்னு சீண்டி விடுறானுங்க. இவன் இந்தியா ஜெயிக்கணும் தான் நினைச்சான், ஆனா இவன் ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால நீ பாகிஸ்தான்ங்கிறத சொல்லாம சொல்றாங்க போல தெரியுது. அந்த மாதிரி போறாங்க போல. இவன் ஒரு மாதிரி மூஞ்சி மாறத பார்த்துட்டு, ஏய் சும்மா காமெடி பண்ணோம், ஜோக்கு தான், தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு முதலாளியே சொல்றாரு. இவனும் அடக்கிக்கிட்டு இருக்க பாக்குறான். அடுத்து மறுபடியும் வார்த்தையை விட்டதும் பொங்கி எழுந்துட்டாங்க. ஏன் என்கிட்ட மட்டும் என்ன வச்சுதான் ஜோக் பண்ணணுமா, ஏன் வேற ஆளே இல்லையா, ஏன்டா சாகடிக்கிறீங்க, போங்கடா நீங்களும் உங்க வேலைன்னு, நான் இப்பயே வேலையை குயிக் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பின்னாடியே மேனேஜர் ஓடியாரார், அவசரப்படாத
ஏன் அப்படி அவசரப்படுறேன்னு. பின்ன என்ன சார், சுயமரியாதை இல்லாம ஒரு இடத்துல அப்படி வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல சார். அரசு வேலையா இருந்தாலும் சரி, தனியார் வேலையா இருந்தாலும் சரி, எங்களை இப்படித்தான் எல்லாரும் ட்ரீட் பண்ணுவீங்கல்ல அப்படின்ட்டு போறாங்க. சேல்ஸ் மேனேஜரும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அடுத்து முதல் வேலையா ட்ரெயினை பிடிச்சு எங்கேயோ போய் கதவை தட்டுறான். எங்கடான்னு பார்த்தா நம்ம சந்தனத்தை பார்க்க வந்திருக்காங்க. சந்திரன் எதுவும் சொல்லாம அவனுக்கு சாப்பாடு வாங்கி மொட்டை மாடல சாப்பிட அளவு பண்றான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அப்படி தோல் மேல கைய போட்டா வேணான்னு ஒதுக்கி விடுவான். மறுபடியும் கைய போட்டு பார்த்தா மறுபடியும் ஒதுக்கி விடுறான். விடு 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 அப்படிங்கிறான். இறுக்கி பிடிக்க வந்து அடிக்க வர்றான். அதையும் தாண்டி இறுக்கி பிடிச்சதும் தான் அப்படியே அழுகைய கொட்டுறாங்க. கட்டி பிடிச்சு கதறி கதறி அழுகுறான் பாவம். சரி விடு, இங்கேயே நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு வேலை பார்த்துக்கலாம், 2 பேரும் இங்க ரூமையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேயே வேலைக்கும் போறாங்க. 2 பேரும் போட்டி போட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. பணத்தை அமிச்சிட்டு இருக்காங்க. வீடு இப்போ ஓரளவு பூசுற லெவலுக்கு வந்துருச்சுங்க. வீடியோ கால் அப்பப்போ இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஒரு தீபாவளி ஒரு விசேஷம்னா கூட ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கும். புலம்பெயர் தொழிலாளர்கள் மட்டும் அண்ணாந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இல்ல கஷ்டம் இல்ல. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா காதலிச்ச பொண்ணு வந்து இங்க நிக்கிறா. மிரண்டு போறாங்க இவங்க. என்னன்னு கேட்டா, சாரி, நான் என் தரப்புல என் சைடுல இருந்து மட்டுமே நான் யோசிச்சிட்டேன், உன் சைடு நியாயத்தை நான் யோசிக்கல, மெச்சூரிட்டி இல்லாம நடந்துகிட்டேன், தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு மன்னிப்பு கேட்டு போறேன். நல்லபடியா ஆட்டோல அனுப்பிச்சு வைக்கிறான். போனதும் போன் பண்ணு வையலாம் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு ஒரு 5-6 மாசம் வேலை பார்த்ததுல பணம் கிடைச்சிருச்சு. ஒரு 60,000 ரூபாய் ரெடி பண்ணியாச்சு. ஆபரேஷன் பண்ணிடலாம், மீதியை இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலான்னு அரேஞ்ச் பண்றான். அந்த பக்கமும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க போல. வீட்டுக்கு போய் அப்பாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை கட்டி எல்லாம் ரெடி பண்ணி ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சிட்டாங்க போல தெரியுதுங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணியும் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பையனை நினைச்சு பெருமை அப்பாவுக்கு. அடுத்து சந்தனோட வீட்டுல பாத்துட்டு இவங்க கிளம்ப போகும்போது பையனுக்கு பிடிக்குமேன்னு ஒரு பாட்டில் நிறைய ஊறுகாய் பண்ணி கொடுத்து விடுறாங்க. இவனு பாட்டில் நிறைய ஊறுகாய் எடுத்துட்டு குடும்பத்தெல்லாம் விட்டு மறுபடியும் பொழப்புக்காக சிட்டி பக்கம் வந்து சேர்றான். அவ்வளவு பயணப்பட்டு வந்து சேர்றான். இங்க பசங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஊறுகாய் பாட்டில பார்த்ததும் பசங்க எல்லாம் குஷி ஆறானாங்க. அப்படியே வரைக்கும் வருவாங்க பாரு. டே தரண்டா தரண்டா கீழே போட்டுறாங்கடான்னு ஜேன்னு இருந்தது. அப்புறம் மறுபடியும் சாய தொழில் வேலை பார்த்துட்டு இருக்க திடீர்னு இன்னைக்கு நடுராத்திரில இருந்து கவர்மெண்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஊரடங்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க, அதனால ஃபேக்டரியை நிறுத்த போறோம் அப்படின்னு பேசுறாரு ஒருத்தர். எல்லாருக்குமே ஷாக்கா தான் இருக்குது. கொரோனா அது இதுன்னு பேசப்பட எங்க பார்த்தாலும் டிராபிக். மல்லிகை கடையில பார்த்தா ஜேன்னு கூட்டம். அரிசி பருப்பு வாங்குறதுக்கே அவ்வளவு போராட வேண்டி இருக்குது. கடை எல்லாத்தையும் அடைக்கணும். கடை எல்லாம் மொத்தமா அடைஞ்சு கிடக்குது. அதையும் தாண்டி யாராவது வெளிப்பக்கம் போனா போலீஸ் அடிச்சு துரத்துறாங்க. ஏன்டா வெளியில வந்த, கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்குல்ல அப்படின்னு. வேலை பார்க்கறவங்களுக்கு ஃபேக்டரியில இருந்து ஸ்டார்டிங்ல ஏதோ உதவி பண்றாங்க. ஆனா இந்த உதவியும் அடுத்த கொஞ்ச நாள் நின்று போயிடுமா. ஏன்னா ஊரடங்கு உத்தரவை திரும்ப பெறாப்லே தெரியல, எவ்வளவு மாசம் நீடிக்கும்னு தெரியல. இது ஒரு பிரச்சனை. இதுல சந்தனுக்கு வேற கால் வருது. அப்பாவுக்கு வலிமருந்து மாத்திரை, ஆபரேஷனுக்கு பிறகு வலி அதிகமா இருக்கும். வலிமருந்து மாத்திரையே 500 ரூபா வருதுடா, காசு இல்லடா, என்னடா பண்றேன்னு கேட்க, இருக்கிற காசை வாங்க, எப்படியும் அடுத்த மாசம் திறந்துருவாங்க, நான் எப்படி வேலை பார்த்துருவேன், சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறான் நம்ம பாய். ஆனா எதுவும் நடக்கிறாப்ல தெரியல. சூப்பர்வைசரை பார்க்க முடியறது இல்ல, மேனேஜரை பார்க்க முடியறது இல்ல. நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாம வெளியில தங்கணும், வாடகை கட்டணும், அதுக்கும் வாய்ப்பு இல்ல. சரி ஊருக்கு போலான்னு பார்த்தா கவர்மெண்ட் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்குது. பஸ் வசதி கொடுக்கல, ட்ரெயின் வசதி கொடுக்கல. எல்லாரும் நடரா அப்படின்னு அவ்வளவு கிலோமீட்டரையும் பொருட்படுத்தாம பொட்டி படிக்கையை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு பேரு, லட்சாதி லட்சம் பேரு சிட்டிகளை விட்டு தன் சொந்த ஊரை தேண்டி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 1-2 வண்டி இருக்கும். அந்த வண்டியும் ஜேன்னு கூட்டமா இருக்கும். அவங்க சொல்றதா ரேட். சோ பெரும்பான்மையான ஆட்கள் இப்படி நடந்துதான் போயாகணும். எங்கேயோ வரக்கூடிய 1-2 வண்டிகளுக்கும் 1-2 லாரிகளுக்கும் 1-2 ட்ரெயினுகளுக்கும் 1-2 பஸ்ஸுகளுக்கும் லட்சாதி லட்சம் கூட்டம் அலமோதும். கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு தெரியாம திணறுது. அதே சமயம் இங்க கொரோனா கேசுகள் வேற அதிகமாயிட்டே போகுது. கவர்மெண்ட் இதை கட்டுப்படுத்துறதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க போறதா வேற நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஊறுகாய் பாட்டிலே காலி ஆயிடுச்சு. நிறைய பேர் இருந்தாதான் இவங்க அந்த வாடகையை ஷேர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நிறைய பேர் இங்க காலி பண்ணிட்டு போறதுனால நாங்களும் கிளம்புறோம்னு 2 பேர் நிக்கிறாங்க. சோ இப்போ நம்ம நண்பர்களுக்கு வேற வழி இல்ல, அவங்களும் கிளம்பித்தான் ஆகணும். சரி எதுக்கும் ஃபேக்டரியை ஒரு எட்டு பாத்துலான்னு போனா ஃபேக்டரியை இழுத்து மூடிட்டு போயிட்டாங்களா. வாட்ச்மேன் உட்காந்துட்டு இருக்காரு. இனி எதையும் திறக்கிறாப்ல தெரியல தம்பி, எத்தனை மாசமோ வருஷமோ ஆக போகுதுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அடுத்து பேசி இங்க இருந்து கிளம்பிடலான்னு ஒரு வழியா எல்லாம் முடிவு பண்ணி ராத்திரியோட ராத்திரியா சத்தம் இல்லாம ஒதுங்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா போலீஸ் கிட்ட பாய் மாட்டிக்கிறான். போலீஸ் அவன் அடிக்குது, ஏன்டா அந்த பக்கம் வந்தேன்னு. அவன் மட்டும் தனியா அடி வாங்குறானேன்னு துணைக்கு போலான்னு நம்ம சந்தன் குடுகுடுன்னு ஓடியாராங்க. மீதி 2 பேர் ஓடி போயிட்டாங்க. சந்தன் தான் அந்த இடத்துல துணைக்கு நிக்கிறான். உன் பேர் என்னன்னு கேட்டா இவனும் ஒரு பாய் பேரை சொல்றான். ஏன் சொந்த பேரை சொல்லலன்னு தெரியல. போலீஸை பார்த்ததும் பயம் நினைக்கிறேன். 2 பேருக்கு சேர்த்து அடி விழுகுது. அடி வாங்கிட்டு ரூம்ல வந்து உட்காந்துருக்கானுங்க. என்னடா பண்றதுன்னு யோசிக்க எல்லாரும் நடந்து போறாங்க. நம்மளே ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம், எப்படியாவது இங்க இருந்து கிளம்புற வழியை பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள் சில பேர் ஒண்ணு கூடி நாங்க ஊர் போய் சேர்றதுக்கு வழி பண்ணி கொடுங்கன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சா போலீஸ் கண்ணீர் குண்டுகளை வச்சு அடிக்குது, விரட்டுது, தடி அடி நடத்துது. அதனால பகல்ல இல்லாம ராத்திரி மட்டும் யாருக்கு தெரியாம நடப்போம்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கிறவங்களே எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர்னு பாருங்க. ராத்திரி சத்தமே இல்லாம சிட்டி பக்கத்தோட அந்த எல்லையை எப்படி கடக்குறாங்க
நடக்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு கஷ்டமான அந்த வாழ்க்கை பாத்துக்கங்க. அதையெல்லாம் தாண்டி அங்கங்க இருக்கிற சில லாரியை தான் இப்படி போகக்கூடிய மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது. அப்படி ஒரு லாரியை பார்த்ததும் இவங்க ஏறலான்னு முடிவு பண்றாங்க. டிரைவருக்கு பணம் செட்டில் பண்ணணும். உள்ள பாலான்னு பார்த்தா உள்ள இடம் பத்தல. எப்படியாவது எங்கேயாவது இடம் கிடைச்சா கூட நாங்க ஏறி உட்காந்துக்கிறோம்னு சொல்ல, மேல ஏறி உட்காந்துங்கப்பா அப்படின்னு வண்டிக்கு மேல உட்கார சொல்லிட்டாரு போலங்க. வண்டிக்கு மேல இவங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். அவ்வளவு கொட்டுற பனி, அதுலயே உட்காந்து பயணப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு அப்படியே போகுதுங்க வண்டி. பயங்கரமான குளிர். அதையும் தாண்டி பசங்க மேல தங்கி இருக்கிறாங்க. திருதுப்புன்னு வண்டி நிக்குது. என்னடான்னு பார்த்தா உள்ள இருந்த ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு அம்மா உடம்பு சரியில்லைன்னு இருமி இருக்குதுங்க. ஐயோ கொரோனா கொரோனான்னு சொல்லி அந்த குடும்பத்தை நத்தோட நட்டா இறக்கி விட்டாங்க. எப்பா ஏதாவது மெயின் ரோட்ல இறக்கி விடலாம்ல அப்படின்னு அவர் சத்தம் போடுறாரு. ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுப்பான்னு. அவனை இறக்கி இருக்கிற இடம் சிட்டி பகுதி தான். கொஞ்சம் தூரம் நடந்து போனா கூட அவங்க பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாம் போல. யாரும் எதுவும் சொல்லல. இவங்களும் மேலேயே உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது வீடு போய் சேர்ந்தா போதும்னு நினைப்பு. ஆனா ராத்திரி குதுகுதுன்னு அவனுக்கு ஒரு மாதிரியா வர ஆரம்பிச்சிருது. லைட்டா இருமல் வர ஆரம்பிக்குது. குளிர்காய்ச்சல் மாதிரி இருக்குதுங்க. அதனால இப்பதான் ஒரு குடும்பத்தை இறக்கி விட்டீங்கல்ல, நாங்க வேணா பின்னாடி உள்ள உட்காந்துக்கிட்டுமா, குளிர் தாங்கலன்னு நம்ம பையன் கேட்டுக்க டிரைவர் சரின்னு ஒத்துக்கிறார். ஆனா உள்ள இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டாதான் தம்பி உள்ள போக முடியும்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விடுறாரு. இவங்களும் சரின்னு இருமல் அடக்கிக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ள உட்காந்து போய்கிட்டு இருக்கும் போதே இவன் லொக்குன்னு இரும்ப உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கொரோனா கொரோனா கொரோனான்னு கத்த ஆரம்பிச்சு உடனே இறக்கி விடணும்னு நட்ட நடு நாட்டுல எப்படி இறக்கி விட்டு போறாங்கன்னு பாருங்க. எப்பா ஊர் இருக்கிற ஊர் பகுதியில இறக்கி விடுங்கப்பான்னு கத்துறான், கதறான். கேட்கலையே. பணம் கொடுத்துருக்கிறியான்னு சொல்லும் போது கூட இந்தாவும் பணம்னு டிரைவர் பணத்தை திரும்ப கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நீ எங்க நிக்கிறாங்கன்னு பாருங்க. சுத்தி பத்தி ஊரே இல்ல. இவனுக்கு வேற உடம்பு சரியில்லை. அதையும் தாண்டி கூட்டிட்டு போயிட்டு நடன்னு கிலோமீட்டர் கணக்கா நடக்கிறானுங்க. வாந்தி வருது, மயக்கம் வருது, முடியல. தண்ணி வேணும்னு தண்ணி குடிக்கிறான். ஒரு தேவலுக்கு மேல தண்ணியும் இங்க இல்லங்க. தண்ணி தாகம். அதையும் தாண்டி சாகுற வரை நடக்கணுங்கிறாப்புல நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் நடந்து இருப்பாங்களோ. ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியலடான்னு உட்காரான். இன்னும் கொஞ்சம் தூரம் தண்ணி கிடைக்கும் வான்னு பார்த்தா ஒரு கிராமம் வருதுங்க. அந்த கிராமத்துல தண்ணி ஆண்டி அடி நடிக்கிறாங்க. தண்ணி வரவே இல்லை. ஐயா தண்ணி வரலையே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கிராமத்துல இருக்கிற சில பசங்க, ஏண்டா சிட்டில தான் கொரோனாவை கொண்டு வந்தீங்க, எங்க ஊருக்கு கொண்டு வர பாக்குறீங்களா, ஓடுங்கடான்னு மேல இருந்து மிரட்டுறாங்க. எப்பா தண்ணி மட்டும் கொடுங்கப்பா, நாங்க கிளம்பிடுறப்பான்னு சொல்லும் போது கூட அதெல்லாம் முடியாதுன்னு கல்ல விட்டு அடிக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி அங்க இருந்த ஒரு ஜீவன் தண்ணி எடுத்துட்டு வருதுங்க. பிள்ளைகளுக்கு தண்ணி கூட கொடுக்காம இப்படி கல்லால் அடிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு அந்த அம்மா யோசிக்குது. அதுக்கு மேல என்னையா உசுறு போனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு வந்திருக்குது. தண்ணி குடிக்க ஓரளவு அவனுக்கு எதமா இருக்குது. அப்புறம் வாட்டர் கேன்லயும் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் நடரான்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கிலோமீட்டர் கணக்குல நடந்து போகணும். இப்போ கை தாங்களா இவன் கூட்டு வரான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுவும் முடியாம உட்காராருங்க. கொஞ்ச தூரம்னு எப்படியோ நம்ம பாய் விடாம கூட்டு போய்கிட்டு இருக்கிற. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம். அப்பப்போ போன்ல அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த மாதிரி நிலைமைன்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வருத்தம். எப்படி வந்து சேர போறாங்களோ அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களும் நடந்துன்னு போய் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நடக்க முடியாம விழுந்துட்டாங்க. எவ்வளவு சொல்லியும் அவனால எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. வேற வழி இல்லைன்னு அவனை உப்பு மூட்டை மாதிரி தூக்கிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாரு பாய். நட்புனா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லலாம். ஒரு பாலம் பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல அவன் முடியலங்க. அப்படியே சொருக ஆரம்பிக்குது. அப்படியே விழுந்தவன் தான். தண்ணி எல்லாம் கொடுத்து பார்த்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவன் தண்ணியும் குடிக்கல. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ சந்தன் செத்து போயிட்டான். அப்படியே உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கிறான் அந்த மனுஷன். பாவம். டெட் பாடியை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறான். எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தானோ என்னவோ தெரியல. கூட அந்த டெட் பாடி கூடயே அவனே அங்க படுத்துக்கிட்டான். இதுக்கு மேல இவனை தனியா விட்டு போக கூடாதுன்னு அப்படியே அங்க படுத்துக்கிட்டான். வீட்டுல சேதி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா பையன் பார்க்கணும்னு காத்து கிடக்குறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சில போலீஸ் பார்த்துட்டு இவங்களுக்கு உதவி பண்ணணுமேனு ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டையும் தாண்டும் போதும் டெட் பாடியில கொரோனா இருக்கான்னு செக் பண்ணணும் வைப்பாங்க. மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கோ, அந்த ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா தப்பிச்சிங்க, வீடு போய் சேர்ந்துடலாம், பாத்துக்க தம்பின்னு அனுப்பிச்சு வைக்க கையெடுத்து கும்பிடுறாங்க. டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் நெகட்டிவ் தான் வந்திருக்குது. ஆனாலும் பையன் அந்த ஜுரத்துல இறந்து போயிருக்கான். தான் அம்மாவுக்காக ஏதோ வாங்கி வச்சிருக்கான் போல பையன். அதையும் டெட் பாடியும் நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும். இப்பதான் சந்தனோட ஐடி ப்ரூஃப், உள்ள இருக்கிற ஐட்டம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் 2 அப்ளிகேஷன் இருந்தது. ஒன்னு சந்தன்கிற பேர்ல, இன்னொன்னு நம்ம பாயோட பேர்ல. அந்த அப்ளிகேஷனை இன்னும் பத்திரமா வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்து இவனுக்கு வருத்தமா இருக்குதுங்க. அப்புறம் காதலிக்கு அப்டேட் போகுது. அவளும் கதறி அழுகிறா. பாவம். ஒரு வழியா ஊர் வந்து சேர்ந்தாச்சுங்க. டெட் பாடியை வீட்டுல கொண்டு ஒப்படைச்சிட்டு போறாங்க. டெட் பாடியை பார்த்துட்டு அந்த குடும்பம் எப்படியெல்லாம் அழுவும் வைக்கும். அதுல அம்மா மட்டும் ஓரளவு அப்படி ஊனி நிக்கிறாங்க. அழுகாம நிக்கிறாங்க. ஆறுதலா நிக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ ஒரு மாதிரி ஆயிட்டு நிக்கிறாங்க. உங்களுக்காக பையன் வாங்கி கொடுத்தது அப்படின்னு என்ன வாங்கி கொடுத்துருக்கான்னு பார்த்தா அம்மாவுக்கு காலில் அந்த தடுப்பா இருக்கும்ல, ஒரு நல்ல செருப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்ததும் அந்த அம்மா அழுவும் பாருங்க. அப்படி இருக்கும். அழுன்னு அழுது ஒப்பாரி எல்லாம் முடிஞ்சு பாடியையும் எரிச்சாச்சு. செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் அவங்க எதிர்பார்த்த அந்த வீடும் கட்டி முடிச்சாச்சுங்க. அன்னைக்கு தான் வீட்டோட கிரகப்பிரவேசம். பையனோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம பாய் தான் பாத்துக்கிறார். அப்பதான் போலீஸ் அங்கிட்ட இருந்து வருதுங்க. என்னையா அவங்கள பிடிக்கவே முடியல, போலீஸ் எக்ஸாம் எழுதுனீங்களா, அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு, இந்தாங்க ஒரு கையெழுத்து போடுங்கன்னு கையெழுத்து வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்துட்டு போகுது போலீஸ் ஆயிட்டேன்னு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது. ஆனா போலீஸ் ஆக வேண்டியவன் பணமாய் கிடக்குறான். இது வந்த போலீஸு கூட தெரியல. இந்த பக்கம் பார்த்தா தன் நன்மை சொல்லிட்டு போனான் பாத்தியா, ஏதாவது ஒரு பேசிக் டிகிரியாவது வேணும், அப்பதான் நமக்கு மரியாதை கிடைக்குமோ என்னவோன்னு. அந்த பேசிக் டிகிரிக்கு
இன்னைக்கு இப்போ நம்ம பாய் படிக்கணும்னு முடிவு பண்ணி படிச்சிட்டு இருக்கிற தன் நண்பன் இல்லைனாலும் நண்பனோட இருக்கும்போது எந்த இடத்துல அவன் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானோ அதே இடத்துல உட்காந்து நண்பனுக்காக நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்க. இப்பெல்லாம் கொரோனா முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்க துக்கத்துக்கு மட்டும் ஒரு எண்டு பாயிண்டே இல்லாம துக்கம் தொடருங்கிறாப்ல படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல புலம்பெயரும் தொழிலாளர்கள் அங்கங்க இருந்தவங்க சொந்த வீடு போய் சேர்ந்தா போதும்னு முடிவு பண்ணி டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி இல்ல, போலீஸ் பார்த்தா அடிப்பான், இது எல்லாத்தையும் தாண்டி ஊரு போய் சேரணும்னு நடக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த மக்களோட எண்ணிக்கை மட்டும் 4.25 கோடி பேரா. அப்பா, 4.25 கோடி பேரு இந்த கஷ்டத்தை அவதியை அனுபவிச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 3.5 கோடி பேரு அன்யூசுவல் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனை நடந்தோ இல்ல டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆகாத வண்டிகளை லாரி அது எதுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷனை பயன்படுத்தியோ ஊர் போய் சேரணும்னு நினைச்சவர்களோட எண்ணிக்கை அதுல 3.5 கோடி பேரா. அப்ப மீதி ஒரு 3/4 கோடி பேரு ட்ரெயின்லயோ இல்ல அனுமதிக்கப்பட்ட பஸ்லயோ பாச வாங்கி போயிருப்பாங்களோ என்னவோ. அதுக்கு பிறகுதான் புலம்பெயர் தொழிலாளர்களோட அந்த அவதியை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்க போய் சேருவதற்கான டிரான்ஸ்போர்டேஷன் பஸ் வசதி இதெல்லாம் ட்ரெயின் வசதி இதெல்லாம் அடுத்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நம்ம சந்தன் மாதிரி இந்த இடைப்பட்ட காலத்துல இறந்து போனவர்களோட எண்ணிக்கை எத்தனையோ. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுக்கப்படும். தேங்க்யூ.